நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. கடந்த அக்டோபர் மாதம் அந்த கட்சியின் முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடந்தது. அந்த மாநாட்டில் தன்னோட கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் பகிரங்கமா அந்த மேடையில அறிவிச்சாரு விஜய். கடந்த டிசம்பர் மாதம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துகிட்டு அதுல பேசின கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே நேரத்தில் விஜயின் அரசியல் மேல பல்வேறு விவாதங்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுட்டு வருது. எல்லா பிரச்சனைக்கும் அறிக்கை மட்டுமே வெளியிடுறாரு, களத்துக்கு வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு புகாரும் எழுந்திருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் கட்சியை ஆரம்பிச்சாரு. இந்த பிப்ரவரி மாதம் வரப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷத்துல ஒரு தடவை கூட அவர் மக்களை நேரடியா போய் சந்திச்சது கிடையாது. ஒரு பிரஸ் மீட் கூட வச்சு அவர் இதுவரைக்கும் பேசினது கிடையாது. அரசியல் களத்துல முக்கியமா பார்க்கப்படுறது இந்த ரெண்டு விஷயம்தான். ஆனா இந்த ரெண்டுமே விஜய் பண்ணாம ட்விட்டர்ல உட்காந்து அறிக்கையை மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்காரு. பெரும்பாலான விஷயங்கள்ல ட்விட்டர்ல அறிக்கை கொடுக்குற அவர் ஒரு சில விஷயங்கள்ல மறந்துடுறாரு. ஒரு மதச்சார்பற்ற தலைவர்னு சொல்றாரு, ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லல. மற்ற தலைவர்களின் பிறந்த நாளையும் நினைவு நாளையும் ஞாபகம் வச்சு தன்னோட பனையூர் அலுவலகத்துல ஒரு படத்தை வச்சு அவங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டுருவாரு. விஜயகாந்தோட நினைவு நாளுக்கு ஒரு ட்வீட் கூட போடல. அந்த மாதிரி படத்தை வச்சு அஞ்சலி செலுத்தல. நேரில் கூப்பிட்டுமே அவர் அந்த விழாவுக்கு போகல. இது ஏன் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணாததுக்கும் விஜய் பயங்கரமா விமர்சனம் செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டனோட நினைவு நாளுக்கு எந்த பதிவும் போடாதது, ஏன் அந்த இடத்துக்கும் போகாதது குறித்தும் பயங்கரமா விமர்சனம் செய்யப்பட்டாரு. இது ஒரு புறம் இருக்க, திமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவரை பனையூர் பண்ணையார்னு விமர்சனம் செய்துட்டு வராங்க. சிலர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அடக்கணும்னா நம்ம வேற விதமா டீல் பண்ணணும்னு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்குல ஆளுநரை சந்திச்சு மனு கொடுக்கலான்ட்டு ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாரு. ஆனா அங்க போயும் அவர் பத்திரிகையாளர்களை தவிர்த்திருக்காரு. அதுவும் ஒரு விமர்சனமா பார்க்கப்பட்டது. இவர் ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேச தயங்குறாரு, ஏன் பயப்படுறாரு? ஏன்னா பொது மேடைகள்ல பொதுக்கூட்டங்கள்ல யாரோ எழுதி கொடுக்கறது அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசிடுவார். நடிகர் தானே, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளவு பெருசா டைலாக்ஸ் எழுதி கொடுத்தாலும் படிச்சிருவார். ஆனா பிரஸ் மீட்டு அப்படி கிடையாதுல்ல. நிறைய கேள்விகள் அவருக்கு முன்வைக்கப்படும். அதுக்கெல்லாம் துல்லியமான அரசியல் அறிவு இருக்கிறவங்களால தான் அந்த கேள்விகளை சமாளிக்க முடியும். ஒருவேளை அதுக்காக விஜய் பயப்படுறாரோ? எது எப்படியோ அரசியலுக்குன்னு வந்துட்டா மக்களையும் சந்திக்கணும், பிரஸ்களையும் சந்திக்கணும். இவங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்து பயப்படுற ஒருத்தரால நிச்சயமா இந்த அரசியல் களத்துல நிரந்தரமா நீடிக்க முடியாது. தற்போது வினோத் இயக்கத்துல தளபதி 69 படத்துல நடிச்சுட்டு வரும் விஜய் படத்தோட படப்பிடிப்பு மொத்தமா முடிஞ்சதும் முழு நேர அரசியல்வாதியா ஆக்டிவ் அரசியல்ல ஈடுபடுவார்னு தாவேகாவினர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் வரைக்கும் ஜனவரி மாத இறுதியில சுற்றுப்பயணம் மேற்கொள்ளதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப விஜயோட அட்ராசிட்டிஸை தாங்க முடியாத கட்சி உள்கட்சியில இருந்தவங்களே ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணதா சொல்லப்படுது. பணியர் விட்டு வெளியே வந்தாதான் நம்மளால அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆலோசனைகளை அவருக்கு சொல்லியிருக்காங்க போல. உடனடியா ஜனவரி மாத இறுதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறதுக்கு ஒரு திட்டம் திட்டி கொடுத்திருக்காங்க அவரோட கட்சி நிர்வாகிகள். ஆனா இப்போ ஜனவரி மாசம் கூட சுற்றுப்பயணம் போகலையாம். மார்ச் மாதத்துல இருந்து தான் அவரோட சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறதா புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. மார்ச் மாசத்துல இருந்து சுற்றுப்பயணத்துக்கான பயண திட்டங்களை போட சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு விஜய் ஆர்டர் போட்டிருக்காராம். ஜனவரி மாத இறுதிக்குள்ள அந்த பயண திட்டம் தயாராகிடும். இதுக்கு இடையில வருகிற பிப்ரவரி மாதத்தோட தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஒரு வருஷம் நிறைவடையுது. அந்த விழாவை பிரம்மாண்டமா கொண்டாட திட்டமிட்டு இருக்காங்களாம். ஆண்டு விழாவை முன்னிட்டு விஜய் ஒரு சில அதிரடி திட்டங்களை அறிவிக்கவும் திட்டம் போட்டிருக்காரு. தாவேகா தொடங்கப்பட்டு ஒரு வருஷம் முடிஞ்சால் இன்னுமே மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாம இருக்காங்க. தொண்டர்களோட அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அடுத்த மாசத்துக்குள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் பொறுப்பாளர்களை நியமிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. இதுக்கான பணிகள்ல தான் மாநில நிர்வாகிகள் எல்லாரும் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக விஜய் மேலும் சில புதிய திட்டங்களையும் அறிவிப்புகளையும் வெளியில இருக்கிறதா தமிழக வெற்றி கழக வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டிவ் அரசியல்ல மொத்தமா இறங்கினதுக்கு அப்புறம் அவர் சினிமாவுக்கு முழுக்கு போட போறாரு அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லையா? அதனால திரைப்பயணத்தை மொத்தமா முடிச்சுக்கிட்டு அவர் அரசியல்ல குதிச்சு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அரசியல்ல ஏற்படுத்துறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.